எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரமேஷ் திலக். இந்த சத்யான்றவன் ஒரு மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு பையன். அவன் ஒரு கால்வாசியான டாக்டர் மாதிரியான ஒருத்தர்னு சொல்லலாம். நான் இந்த படத்தில் வெயிட் கூட போடவே இல்லை. எப்போவுமே இருக்கிற அதே வெயிட்டில் அதே மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கேன். எங்கள் அண்ணா அவர் கூட நடிகரில் ஜாலி தான். எப்போவுமே அது ஒரு ஷூட்டில் போய் நடிக்கணுன்ற மாதிரிலாம் இருக்காது. என்ன நடக்கும்ன்றத பார்ப்போம். ஆரஞ்சு மிட்டாய் படத்தில் என்னோட கேரக்டர் நேம் சத்யான்றவன் வந்து ஒரு ஆம்புலன்ஸோட பேராமெடிக், எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் சொல்லுவாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலோ இல்லை யாரையா போய் பிக்கப் பண்ணனாலோ ஆக்சிடென்ட்னாலோ டிரைவர் கூட ஒரு பேராமெடிக் வருவாங்க. டாக்டர் கிடையாது, ஒரு கால்வாசியான டாக்டர் மாதிரியான ஒருத்தர்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த படத்தில் கைலாசம் அப்படின்ற கேரக்டரில் விஜய் சேதுபதி அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்க ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கூட ஆறுபாலா நடிச்சிருக்காரு டிரைவராக. ஆஷ்ரிதா அப்படின்றவங்க இந்த படத்தில் எனக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. மியூசிக் ஜஸ்டின் பிரபாகர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் கம் எடிட்டர் கம் சினிமாட்டோகிராஃபர், அவங்க நேம் வந்து பிஜு விஸ்வநாத். அண்ட் விஜய் சேதுபதியோட ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் மூவியில் நான் ஒரு ஒன் ஆஃப் த லீடுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் வர ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அப்படி பார்த்தோம்னாக்கா ஒரே மாதிரியான ரோல்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு டிமாண்டி காலனியில் நான் பண்ண விமல்ன்றவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர், காக்கா முட்டையில் பண்ண நைனான்றவன் ஒரு ஊதாரித்தனமாக சுற்றுறவன், சூதுகவுமில் இருக்க சேகர் ஒரு டிரைவராக இருந்து வேலை இல்லாமல் போனவன். அதுக்கப்புறம் இப்போ வாய்மொழி பேசுவோம்ல ஒரு கணேஷ்ன்றவன் வந்துட்டு ஒரு நடிகரோட சப்போர்ட் பண்ணுற ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருப்பான். அதுக்கப்புறம் மகாபலிபுரம் படத்தில் ஒரு கைடா, மகாபலிபுரத்தை சுற்றி காட்டுற ஒரு கைடா. இது எல்லாத்துலேயுமே வந்து வித்தியாசப்பட்ட கதாபாத்திரங்கள் தான். எல்லாமே ஏன் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்றது தோணுனாக்கா, எல்லாத்துலேயும் இந்த பார் சீன்ஸ் இருக்கும், பாட்டில் இருக்கும், சிகரெட்ஸ் இருக்கும். இது வந்து அது ஒன்று மட்டுமே எல்லா கதாபாத்திரத்தையும் ஒரே மாதிரியாக காட்டிடாது. அந்த விதத்துலேயும் இந்த படம் எனக்கு ஏன் வேறுபட்ட படமாக இருக்குன்னா, இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்போவுமே ஒரு காமிக்கலாக ஜாலியாக துருத்துருன்னு இருக்கவன். இந்த படத்தில் சத்யான்றவன் ஒரு மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு பையன். லைஃப்பை வந்து ஒரு கோடு போட்டு அந்த கோட்டில் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு பையன். முடிஞ்ச வரைக்கும் எந்த தப்பும் யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்ற இருக்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்க ஒரு பையன் தான் சத்யா. ஸோ இந்த விதத்தில் என்னுடைய மற்ற படங்கள்லேருந்து இந்த படம் என்னுடைய கதாபாத்திரத்தில் வித்தியாசப்படுத்தி காட்டும். விஜய் சேதுபதி அவங்க கூட நான் சூதுகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெல்லிசை படம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன ஒரு 4-5 சீன்ஸ் மட்டும் வருவேன், ஒரு சின்ன ரோல் பண்ணேன். இது என்னுடைய 3வது படம் அவங்க கூட. சூதுகம் பண்ணும்போதும் சரி, ஆரஞ்சு மிட்டாய் பண்ணும்போதும் சரி, விஜய் சேதுபதி அவங்கக்கிட்ட நான் எந்த விதமான ஒரு சேஞ்சும் பார்க்கல. இதை அவரை பற்றி புகழ்ந்து சொல்லணும்னு இல்லை, ஏன்னா அவர் எப்போவுமே ரொம்ப யதார்த்தமாக உண்மையாக தன்னை பிரதிபலிச்சுட்டு வாழ்கிற ஒரு மனுஷன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே, அவரை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு அவர்கிட்ட எந்த ஒரு பெரிய அளவில் சேஞ்சஸ் தெரியல. இந்த படத்தில் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு. என்கிட்ட இருக்கிற சேஞ்சஸ் என்னன்னாக்கா, நான் இந்த படத்தில் வெயிட் கூட போடவே இல்லை. எப்போவுமே இருக்கிற அதே வெயிட்டில் அதே மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கேன். ஸோ எங்கள் அண்ணா அவர் கூட நடிகரில் ஜாலி தான். எப்போவுமே அது ஒரு ஷூட்டில் போய் நடிக்கணுன்ற மாதிரிலாம் இருக்காது. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு கொண்டுட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு தேவையான இடங்களில் சீரியஸ் ஆகிக்கிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான சீனுக்காக தயார்படுத்திக்கிற எல்லாமே வந்து அவரை பார்த்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ லைக் டு ஆக்ட் வித். படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர்ன்றது வந்து எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்றைக்குமே தெரியலை. இப்போ கூட எந்த விதத்துலனாக்கா வந்து கூப்பிட்டு சொல்லுவார், நாளைக்கு வந்து டப்பிங் இருக்குடா, இது இருக்குடா, அது இருக்குடா, வந்துடுறா அப்படின்னு தான் சொல்லுவார். தவிர மற்றபடி அவர் ப்ரொடியூசராக தனியாக எனக்கு வித்தியாசமாக எதுவுமே தெரியலை. பிஜு விஸ்வநாத் சார், அவர் வந்துட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் பிஜு சார் வந்துட்டு ஃபேமஸ் ஆனவங்க. இது எல்லாமே வந்து எனக்கு படம் பண்ணும்போது தெரியாது. படத்தோட மிடில் ஆஃப் த ஷூட்டிங் டேஸில் தான் அவர் இது பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க, டாக்டரேட் முடிச்சிருக்காங்க, நம்மளோட நேஷ்னல் அவார்ட் பேனலில் ஒன் ஆஃப் த ஜூரியாக இருந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து எனக்கு போக தெரிஞ்சது. அவர்கிட்ட வந்துட்டு ஒரு டைரக்டரையும் மீறி அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு டீச்சர். அவர் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு ஃபிலாசபிக்கலான எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸை வச்சு இந்த டைம் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும், அதை நீ ஹேண்டில் பண்ணணும்னா இப்படி தான் ஹேண்டில் பண்ணணுன்றதை வந்து ஒரு கட்டாயமாக சொல்லாமல் நான் இப்படி பண்ணேன், ஸோ நீ எப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும் போது ஆப்வியஸாக நமக்கு சில விஷயங்கள் தோணும். அண்ட் சினிமாவையும் மீறி
விஜய் சார் அப்படின்றவர் வந்து லைஃப்பில் நான் சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கட்டாயமாக லைஃப் லாங் அவங்க கூட நான் வந்து இருப்பேன் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ஆஸ் எ டிரெக்டராக சாதாரணமாகவே நல்ல ஒரு டீச்சராக இருக்கிறவங்க, ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக இருக்கும்போது இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லபடியாக வரணுன்றதுல எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மெனக்கெடுதல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒழுங்காக பண்ணிடணும் அப்படின்றது அவரை வந்து நல்லபடியாக நாங்கள் கூட்டிகிட்டு போகணும், எந்த ஒரு சீன்லேயும் சரி எந்த ஒரு ஷார்ட்லேயும் சரி அவர் எதிர்பார்க்குறத கொடுக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப முழுமனசாக நாங்கள் ஒர்க் பண்ணோம் தான் சொல்லணும். இது வந்து இந்த படம் நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒரு சேஃபர் சைடாக சொல்கிறேன். கதை தான் இந்த படத்தில் ஹீரோ, கட்டாயமாக இந்த படத்தில் கதை தான் ஹீரோ. இன்னும் சொன்னாக்கா இந்த படத்தில் ஆம்புலன்ஸ் தான் ஹீரோ. நான் வந்து ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே நான் இனி வரைக்கும் நான் சொன்னதில்லை. எனக்கு தேவை நான் நடிக்கணும்னு வந்தவன் தான், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவன் தான் நான். இப்போல்லாம் வர இந்த கேரக்டர்ஸ் பண்ணணும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், ஒரு படத்துக்கும் ஒரு வித்தியாசங்கள் காட்டணும். என்னால் வித்தியாசம் காட்ட முடியும் அப்படின்றதுக்காக படங்கள்லாம் பண்ணாமல் அதுக்கேற்ற கதைகளாக சூஸ் பண்ணி பண்ணுறது மட்டும்தான் இப்போ நான் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இருக்கேன். For latest cinema updates, please subscribe to cineulagam.com. சத்யா வந்து என்னை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான லீடு சத்யா, இப்போவும் அந்த படத்தோட லீடு சத்யா தான். விஜய் சேதுபதி அவர்கள் கூட நடிக்கும் போது 2 பேருமே நாங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கோம் தான் சொல்லலாம். ஆக்சுவலாக 3 பேர், ஆறுபாலா அவர் தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பேஸை கொடுத்த விஜய் சேதுபதிக்கும் டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. இந்த சத்யா வந்து எல்லாருக்கும் பிடிச்சவனாக இருப்பான் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை இருக்கணும். இந்த சத்யா வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சத்யா படத்தில் கமல் சார் இந்த கேள்வியே பயங்கரமாக இருக்குது. இதை யோசிக்கல, என்ன நடக்கும்ன்றத பார்ப்போம். ஆரஞ்சு மிட்டாய் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு மறக்க முடியாதுனாக்கா, இந்த படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். லைக் எப்படின்னாக்கா, நாங்கள் ஒரு சீனை யோசிச்சிருப்போம், இந்த சீனை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னும் போது யாராவது ஒருத்தவங்க எங்கள் ஸ்பாட்டுக்கே சம்மந்தமே இல்லாத யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க ஒரு வழி சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்து ஒரு சீனில் இந்த ராமர் வேஷம் போட்டுட்டு நம்ம திருக்கல்ல வருவாங்க. இந்த சீனை எப்படி ஓப்பன் பண்ணலாம் போது நாங்கள் சும்மா அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்தாங்க. ஓகே, இவங்கள வச்சு ஓப்பன் பண்ணலான்னும் போது அவங்கள வச்சு அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், நாங்கள் இப்படி ஒன்று வருவோம் போது அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி டெய்லி வெயிலாக இருக்கட்டும், எங்களுக்கு வெயில் தேவைப்படுற நேரத்தில் வெயில் வந்துடும், மழை தேவைப்படுற நேரத்தில் வரவே வராது. ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு இப்போ டக்குன்னு சொல்ல வரல, டே பை டே ஏதாவது ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே தான் இருந்தது எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அது வந்து பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது, இன்றைக்கி முடியும் போது இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நல்லா இருந்தது. காக்கா முட்டை வந்து எங்களுக்கு இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது நான் கேட்டிருந்தேன் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஆடிஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின் போது சொல்கிறேன் ரமேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன், ஆடிஷன் கொடுத்துட்டு வந்துட்டு நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒன்ஸ் நான் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னாக்கா, படத்தோட கதை எனக்கு தெரியாது, என்னுடைய ரோல் என்னென்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஒரே சந்தோஷம், காக்கா முட்டைன்ற ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்றதான். ஏன்னா இந்த படத்தை பற்றி அப்போவே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் சரி, ரைட்டர்ஸ்க்கு மத்தியிலையும் சரி, எல்லாருமே வந்து இந்த படத்தை ரொம்ப பெரிய அளவில் பரவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு படத்தில் என்னை யூஸ் பண்ண மணிகண்டன் அவர்களுக்கு இந்த டைமில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன அவங்க வீட்டு பையனாகவே, என் வீட்டில் இப்படி தான்ப்பா இருப்பான் அந்த பையன், இப்படி தான்ப்பா பேசுவான், இப்படி தான்ப்பா திரும்புவான், இப்படி தான்ப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து நாங்கள் அவங்களோட என்னை ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் டிமாண்டி காலனி அந்த படம் பண்ணும்போது நான் ஒன்று நினச்சி நான் ஒன்று நடித்தேன், நல்லாயிருக்கும் அந்த படம், நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு கிடைச்ச சக்ஸஸ், எனக்கு கிடைச்ச பேர், ஏதோ வித்தியாசமாக நடிச்சிருக்கீங்க அந்த சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஓகே ஏதோ பண்ணியிருக்கும் போல அப்படின்ற மாதிரி நான் திமிராக எடுத்துக்கல, நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருக்குது. இல்லை, எனக்கு வந்து நான் பண்ண ஃபஸ்ட் மூவி நேரம், அது வந்து பைலிங்குவல், வாய்மொழி பேசும் பைலிங்குவல். அதுக்கப்புறம் இப்போ வடக்கன் செல்ஃபி பண்ணேன், அது சும்மா ஒரு சின்ன ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருந்தேன். அண்ட் சில ஆஃபர்ஸ்லாம் வருது. எனக்கு இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. சில பேர் இதுக்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணணும் அவங்க சொல்லும்போது, சரி கதை சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருந்தேன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற படங்கள் தான். தெலுங்குல இருந்தும் வந்தது, கதைகள் கேட்டுட்ருக்கேன். மற்ற படங்களில் தான் நான் வேறு ஊரில் தான் பண்ண போகிறேன்னு இல்லை, எல்லா படங்களும் பண்ணுவோம், பிடிச்ச ரோல் எல்லாத்துலேயும் பண்ணுவோம்.
இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒரு நாள் குத்து பண்ணிகிட்ருக்கேன். கெனடியா மூவிஸ் திருடன் போலீஸ் பண்ணவங்களோட ஒரு நாள் குத்து பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து துடின்ற ஒரு ப்ராஜெக்ட் இப்போ அடுத்த மாதத்துலேருந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. மற்ற கதைகள் இப்போ கேட்டுட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய ஆரஞ்சு மிட்டாய் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிற படங்கள் இதெல்லாம். சினி உலகம் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. வர ஜூலை 31 எங்கள் படம் ஆரஞ்சு மிட்டாய் ரிலீஸ் ஆகுது. படத்தை தேட்டரில் வந்து பார்த்துட்டு படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். உண்மையான நியாயமான கருத்தை சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. சினி உலகம், Anytime Cinema, www.cineulagam.com.